இந்த சாஸில் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.19 இருக்கக்கூடிய 11th சம் பார்க்குறோம். கொஷினில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி அப்படின்னு. அண்ட் ஐ மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க 1001. என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு I2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமும் சால்வ் பண்ணி ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ ஸ்கொயர் தான் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை. அதனால் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதி ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏ இன்ட்டு ஏ, ஸோ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஏபி ப்ளஸ் பிடி ஏசி ப்ளஸ் சிடி பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ அதை கண்டுபிடிப்போம். ஸோ ஏ ப்ளஸ் டியை ஏ மேட்ரிக்ஸை கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் அந்த ஏ ப்ளஸ் டி சேரும். ஸோ ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி இன்ட்டு பி, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு சி, ஏ ப்ளஸ் டி இன்ட்டு டி. ஓகே, ஸோ இதை நம்மளுக்கு வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி, ஏபி ப்ளஸ் ஏடி பிடி, ஏசி ப்ளஸ் சிடி, ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ இது ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது பிசி மைனஸ் ஏடி 0 0 பிசி மைனஸ் ஏடின்னு சொல்லி equation 1 கிடைக்குது. ஸோ இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் கண்டுபிடிக்கணும். இதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.